ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 8 முதல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. அன்னைக்கே பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது, அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? அதாவது லக்ன பலன் என்பது 100% சரியாக இருக்குங்க. ராசி பலன் 50% சரியாக இருக்கும். இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். சிறப்பாக, ரொம்ப சிறப்பு. 10க்குடைய அதாவது 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த சிம்ம ராசி அப்படின்னும் பொழுது இந்த சூரியனை சனி பார்க்கிறார். அதனால் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு தான் என்று சொன்னாலும் கூட சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஆனால் வேலையில் பிஸியாக இருப்பீங்க. சனி பார்வையில் இருக்கிறதால அவ்வப்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப்டு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் ராசி அதாவது லக்னத்தில் இருக்கார். ரொம்ப சிறப்புங்க. இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பிளாட்டு கட்ட, இப்படி ஏதாவது ஒரு அமைப்பில் நீங்கள் ஈடுபாடு செய்வீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11க்குடைய புதனும் 11ல் இருக்கார். அப்போது 11ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, நல்ல தன பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பணம் பல வகையிலிருந்து பையை நிரப்பக்கூடிய காலம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. கொடுத்த பணம் வசூலாகாது. டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் லேவாதேவி அதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். பாருங்கள், 7ஆம் இடத்துல ராகு இருந்த போதிலும் குரு பார்க்குறார். அதனால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஆனால் குடும்பஸ்தானத்தை அதாவது 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் வீட்டில் சில பிரச்சனைகள் வரும். அவங்க பிரச்சனைக்கு தயாராக இருப்பாங்க, சண்டை போடும். மற்றபடி ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 11ல் இருக்கிற குரு 3ஆம் இடத்தை பார்க்குறது எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா? ஆகும். அதையும் தாண்டி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். இந்த குரு 5க்குடையவன் 11ல் இருக்கிறது சிறப்பு. அதனால் 5ஆம் இடத்தை அப்படியே பார்க்குறார். பூர்வீகத்தில் நல்ல தகவல்கள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி,
ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு, இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அங்கு 7 ராகு இருக்கிறார். அப்போது கணவன் மனைவி இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். இப்போ சனி பார்வை 10ஆம் இடத்தை சனி பார்க்குது. அதனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இன்புட் அதிகமாக இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? மற்றபடி கேது லக்னத்தில் இருக்கிறதால எதையும் யோசனை பண்ணி தான் செய்வீங்க. இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். அருமையான இடம், தசமஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். ஆனால் அங்கே சனி பகவான் 3ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு. இப்போ சூரியன் சனி பகை, அதனால் 3ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறதால என்னதான் நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முனைப்போடு ஈடுபட்டாலும் சனி பார்வையில் இருக்கிறது அவ்வப்பொழுது சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள், டென்ஷன் ஆகிடுவீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி ஆகிடுவீங்க. மற்றபடி இது நாள் வரைக்கும் செவ்வாய் கடகத்தில் இருந்தார், இப்போ சிம்மத்துக்கு வந்துட்டார். 4க்கும் 9க்கும் உடையவர். அப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ காலி மனை வாங்க, வீடு கட்ட ஆரம்பிக்க, ஃப்ளாட்டு வாங்க, இல்லை இடம் வாங்க, பூமி வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஏதாவது ஒரு முனைப்போடு இறங்கி சாதிப்பீங்களான்னா சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவான் பாருங்கள், உங்களுக்கு 5குடையவன் 11ல், அதாவது 10ல் இருக்கார். 5குடையவன் 10ல் இருக்கார், மன்னிக்கணும் 11ல் இருக்கார். 11க்குடைய புதனும் 11ல் இருக்கார். அப்போ 11ஆம் இடம் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னும் பொழுது வலுத்து விடுகிறது. சூப்பராக இருக்குது. அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. லாப மயம்தான், உங்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. பேசுவதில் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுகிறது எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்கெல்லாம் டென்ஷன் படுத்திடுவாங்க. உங்களை சண்டை சச்சரவுன்னு பிரச்சனை அதிகமாகும். ஆனால் 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானமாக குரு பார்வையில் இருக்கிறதால அங்கே ராகு இருக்கார். அஃப்கோர்ஸ் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் இருக்கும், அன்னோன்யம் இருக்கும், எந்த குறையும் இருக்காது. பாருங்கள், உங்களுக்கு பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்குது. இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்கே வேலை பார்க்க மாட்டீங்க, டென்ஷனாக வேலை பார்ப்பீங்க. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. சொந்த தொழில் கூட அப்படித்தான். அப்போது இந்த சூரியனை சனி பார்க்குதுன்னா அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்காங்க தெரியுங்களா? அதாவது காவல்துறை ஆகட்டும், இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அரசியல்வாதிகளும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தாங்க இருக்கணும். மற்றபடி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அரசு அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்போது 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பருங்க. எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரத்தால் நன்மைகள் நடக்கும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர. பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம்.
5ஆம் இடத்தை அஞ்சிக்குடைய குருவே பார்க்குறார். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான நேரம். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அஷ்டமத்து சனி. அவருடைய வேலையை செய்யத்தான் செய்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் 10க்குடையவன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். தன் வீட்டுக்கு 12ல் இருக்கார். அதனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு கை நழுவி போகும். ஒரு சான்ஸ் கிடைக்கும். சினி ஃபீல்டுலேயோ ஒரு தொலைக்காட்சி பிரிவுலேயோ வேலை பார்க்குறவங்களுக்கு, நடிகர்களுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்தா அந்த வேலை வேறு ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும். அப்படி ஒரு சில, ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால 10ஆம் இடத்தை பார்க்குறதால வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அதிகப்படியான லெபோரியஸ் ஒர்க்கு, அது சொந்த தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், அரசு உத்தியோகத்திலும் அப்படித்தான். மற்றபடி உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்டில் போயிட்டு ஏதாவது நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு சலுகைகள் அதாவது பெற போகிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு லோன் பெற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும், பணம் புழக்கம் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறோம். மற்றபடி இந்த ராகு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 7ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருவான், அனுகூலத்தை தரும். வெளிநாடு போகிறவங்களுக்கு சிறப்பான நேரம். நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9ல் தன் வீட்டுக்கு 12ல் இருக்கிறதால பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவியுங்கள். மற்றபடி இந்த வாரம் நல்ல சம்பாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. ஆனால் சனி பகவான் சில டென்ஷனை ஏற்படுத்தி தருவார் அவ்வப்பொழுது. நன்றி, வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.